கிளியரா புரிஞ்சா? ஓகே. இதே பாத்தீங்கன்னா அப்ப இதே டயக்ராம் அப்ப சைடுல வந்து எல்லாத்தையும் கூட்டி போடணுமா சார்? ஆமா, சைடுல வரும்போது கூட்டி வரைகிறேன். ரோ அண்ட் காலம் வந்து சேமா வந்தா ஸ்கொயர் பண்ணணும். ரோ அண்ட் காலம்ல வந்து டிஃபரெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது சார். ஸ்கிரீன் தெரியலையா? என்னாச்சு சார்? ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குதுங்க சார். எங்களுக்கு தெரியுது சார். யாரோ ஷேர் பண்ணிருக்கீங்க ஏதோ கியூ? ஆமா, யாரோ இல்ல, ஷேர் பண்ணிட்டாங்க சார். நீங்க ஷேர் பண்ணக்கூடாதுப்பா. யாரும் ஷேர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷேர் எடுத்து விட்டாதான் நான் இங்க ஷேர் பண்ண முடியும். ஓகேவா? ஒரே நிமிஷம் சார். எடுத்து விட்டாங்க சார். இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல, எடுத்துட்டேன். தெரியுதுங்க சார். தெரியுதுங்க சார். எவ்வளவு கிளாஸ் அட்டன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றீங்க. ஓகே, 1 2 3 4 5 எவ்வளவு வருதுப்பா? 6 வருது இல்லையா? 1 2 number of square 66 சார். 66 50 கரெக்டா ட்ரை பண்ண. 40 சார். 40 கரெக்டா சார்? சார் இந்த 2 ரோ வருது இல்ல. அப்ப ஸ்கொயர் தான் எடுக்க முடியும். இங்க பாருங்க, சின்ன. ஓகே. நல்லா மேலையும் கீழையும் கரெக்டா யோசிங்க. சரியா சார்? 4 கரெக்டா வந்துருது. செப்பரேட்டா 2 ரோ வருது இல்ல. அப்ப அது 1 2 3 4 பிளஸ் ஆட் பண்ணா போதும் இல்ல. எஸ்பா. இப்போ இருக்கு சின்ன நம்பராவே எடுக்கிறேன். 10 + 30 40 தானே? சார் 50 சார்? 40 50 ஓகே. எப்படி செக் பண்றீங்க? I quit. One, 2 41 வரும். 41 42 ஸ்கொயர். ஓகே, இங்க பாருங்க. நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சின்னதா நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இதுல பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு பார்த்தோம்னா இதுப்பா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா? மேலையும் சார். இப்ப மேல வரைஞ்ச டயக்ராம்க்கு என்ன ஆன்சர் சார்? 48 தாங்க சார். 48 இங்க. அப்ப இதுல பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 1 2 3 4 இதுதான் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா மேல இருந்து கால்குலேட் பண்ணும்போது 1 2 3 4 கரெக்டா? அப்போ 4 தான் வரும். அப்போ 4 × 4 பாத்தீங்கன்னா
அப்ப கீழ இருந்து கால்குலேட் பண்ணும்போது இங்க 4 வருது, அடுத்து 1 2 3 4. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுக்குள்ள வர்றதுதான் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இதுல எவ்வளவு வருது? எவ்வளவு வருதுப்பா? 30. 30 சார். 30 வரும். கரெக்டா? இதுல இருந்து 30 வருதா? ஆமா சார் 36. எஸ் சார். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்ட்ரா 2 வருது. அப்ப எக்ஸ்ட்ரா 2 வரும்போது இங்க பாருங்க 1 2 3 4. 1 2 3 சரிங்களா? மியூட் பண்ணுமா? கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன். யார் இது நாடகம் எல்லாம் பாக்குறா? தேர்ட்டி. ஓகே பாப்பா. அப்ப 4 3 2 1 இதை ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 10. 10 சார். அடுத்து 4 3 2 1 இதை ஆட் பண்ண ஒரு 10. எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு? 15 வரும். ஓகே, இங்க பாருங்க என்னன்னா 1 2 3. அப்ப இதுல இருந்து ஒரு 5 கரெக்டா? சின்ன நம்ம கீழ இருக்குது சால்வ் பண்றோம். 5னா இங்க இது எண்ணும் போது மியூட் பண்ணுமா? 1 2 3 4 இல்லையா? 4 வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 1 இங்க இருந்து ஒண்ணு கிரியேட் ஆகும். அஸ்வின் ப்ரோ கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. 1 ஓகேவா? இதுல இருந்து ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்டா? இந்த கீழே இருக்கிற டயக்ராம் வரைகிற பாருங்க. இங்க இருந்து ஒரு 4 சேர்ந்தா ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா? அப்ப பெருசு 4 சேரும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா 2 கிடைக்குது. சரிங்களா? அப்ப டோட்டலா 5 6 7 8 எழுதுறேன். சரி, இது 9 இருந்தா சரி. அப்ப 9 இருந்தா இந்த 2 பெருசும் சேர்ந்து பாத்தீங்கன்னா 9 + 2 11 இருக்கு. கரெக்டா? இதுல டோட்டலா எவ்வளவு இருக்கு? 11 இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்? எக்ஸ்ட்ரா வரத 1 2 1 2 இப்படி எழுதி 3யா? இங்க 3யா? அப்போ 6 + 5 எவ்வளோ? 11 தானே? கிடைக்குதா? அதே தான் இங்க பண்ணிருக்கோம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தனியா எடுத்து நீங்க சொன்னது இன்னொரு இந்த பாக்ஸ். ஓகே சொல்லுங்க சார். அந்த 5 அது எப்படி வந்துச்சு? எஸ், இங்க பாருங்க. இந்த 5 எப்படி வருதுன்னா நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை வந்து கண்டுபிடிக்க தெரியும். பாக்ஸ் வந்து 2 சைடுமே ஈக்குவலா இருந்தா நம்ம எவ்வளவு ஸ்கொயர் வருங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்ப மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருக்கணும். 1 2 3 புரியுதுங்களா? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஈக்குவலா இருந்தா இதோட ஆன்சர் எவ்வளோ? 30 அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அப்ப 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மேல இருந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா இப்ப இங்க இருக்கிற 4 பாக்ஸ் வச்சு நமக்கு எவ்வளவு கிரியேட் ஆகுது? 5 கிரியேட் ஆகுதா? ஆமா சார். 5ஆ? சரி, அப்ப எக்ஸ்ட்ரா வருது. இது நீங்க இது மறுபடியும் இது ஸ்கொயரா தான் இருக்கு. நீங்க 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எடுத்தாலும் இதுல இருந்து ஒரு 5 கிரியேட் ஆகும். +1 எங்க சேரும்னா இந்த மிடில் இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்கொயர் வரும். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இப்ப இதுல இந்த பிளாக்கா வரைஞ்சதுல பாத்தீங்கன்னா 5 இருக்கு. சரியா? 6 இந்த பாக்ஸ் 6ஆ? இது 7ஆ? இது 8 9. ஓகேவா? இப்ப இங்க ஓப்பனா தெரியுது 9 ஸ்கொயர் இருக்கு. ஓகே, அடுத்தது 10th ஸ்கொயர் எதுன்னு பாத்தீங்கன்னா கிரீன்ல வரையறேன். இதுதான் 10th இந்த பாக்ஸ். இந்த 6 8 இது ஒரு ஸ்கொயரா? ஓகேவாமா? அடுத்தது இன்னொரு ஸ்கொயர் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த 6 7 8 இது இருக்கு இல்லையா? இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர். சரிங்களா? அப்ப இது எல்லாமே சேர்ந்துதான் 11 வருதுன்னு சொன்னேன். அதை நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா ஸ்கொயருக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. சரியா? ஸ்கொயருக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் எவ்வளவு வருதோ
அதை 1 2ன்னு போட்டுங்க, மேல இருந்து எடுத்துக்கோ. சரியா? 1 2. அப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண எவ்வளோ? 3. அதே மாதிரி 1 2 இதை ஆட் பண்ணா 3. சரியா? அப்போ 5 + 3 + 3 எவ்வளவு வருது? 11 தானே வருது. கரெக்டா தான் இருக்கு. சார் இப்போ ஓகேவா? செப்பரேட் பாக்ஸ் வந்துட்டு 1 2 1 2 தானே சார் எடுக்கிறோம். ஆமா. கண்டினியூஸா 1 2 3 4ன்னு எடுக்க கூடாதா சார்? 1 2 3 4ன்னு எடுக்க கூடாது. 1 2னா மேல இருந்து எழுதும் போது இங்க பாருங்க, இங்க எழுதி இருக்க பாருங்க 1 2 3 4 கண்டினியூஸா பாக்ஸ் இருந்தா 1 2 3 4ன்னு எடுக்கணும். அதே மாதிரி நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா 1 2 3 4 5 6 7 அப்படி எடுக்க கூடாது. மேல இருந்து எடுத்தீங்கன்னா 1 2. சரி, 1 2 3 4 ரோ செப்பரேட் எடுக்கணுமா சார்? இப்படி நீங்க இப்படி எடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சொல்றேன் ஆட் பண்றது. சரிங்களா? ஓகே சார். எக்ஸ்ட்ரா எவ்வளவு பாக்ஸ் வருதுங்கிறது கால்குலேட் பண்ணும்போது இப்ப கீழே வரும்போது நீங்க கீழே இருந்து கீழே எக்ஸ்ட்ரா வருதுன்னு வைங்க. இப்ப இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வருதுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இங்கதான் இப்ப இந்த இதே சம் கீழே வந்து எக்ஸ்ட்ரா வருது. அப்ப இது 1 2 3 4 இதை ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 10. அதே ஆன்சர் பாத்தீங்கன்னா 14 கிடைக்கும். நான் ரைட் சைட்ல போட்டு 1 2 3ன்னு எழுதியிருந்தேன். சரியா? அப்ப 2 பாக்ஸ் வருதுன்னா 2 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வருதுன்னா 1 2 3 4 சேம் 10. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இதோட ஆன்சர் 50. அதுதான் இங்க இருக்கு. ஓகே சார். எஸ் சார். சார் டவுட்டுங்க சார். எஸ் பா. சார் இப்போ மேலே போட்டிருக்கீங்க சார் ரைட் சைடில் 30 பாக்ஸ் வரும்னு சொல்லிட்டு அதை எப்படிங்க சார் கனெக்ட் பண்ண புரியலைங்க சார். அப்புறம் சொல்லி கொடுத்தீங்க சார் 1 ஸ்கொயர் 2 2 ஸ்கொயர் 4 அப்படியே. ஆமா, 1 ஸ்கொயர் 1 2 1 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன? 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு 30 கிடைக்கும். சரி, அது ஆட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6ன்னு யூஸ் பண்ணியிருந்தோம். சரியா? சரி சார் சம் டவுட் சார். நெக்ஸ்ட் போலாமா? சார் ஓகே. சொல்லுங்க. லாஸ்ட் பிக்சர் ஏன் சார் நம்ம டபுள் இமேஜா இருக்குல்ல சார்? அது ஆக்சுவலி 2 ஸ்கொயரா இருக்கு, எடுத்து கொடுக்கலாம் சார் அது. அது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படி எடுக்கலாம். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா 2 இமேஜா எடுக்கலாம். இது கட் பண்ணி 2 இமேஜா தனியா எடுக்கலாம் சொல்றீங்களா? ஆமாங்க சார். அது எடுத்தா உங்களுக்கு 2 ஸ்டெப் வர மாதிரி இருக்கும். இப்ப இதை நீங்க கண்டுபிடிச்சு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு 1 2 3 எழுதுனா ஈஸியா தான் இருக்கு உங்களுக்கு. இது தனியா கண்டுபிடிச்சு ஓகே நம்ம அது கூட எடுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 2 பாக்ஸ் தனியா எடுத்தா அது 2ஆ பிரிஞ்சிர மாதிரி. இப்ப இங்க பாருங்க, இது ஒரு ஸ்கொயர் சொல்லு. இந்த பாக்ஸ் வெளியே இருக்கிற 2 பாக்ஸ் சேர்ந்து இங்க 10 ஸ்கொயர் எப்படி வருதுன்னா இப்படிதான் வரும். இது ஒரு ஸ்கொயர். சரிங்களா? அதே இந்த வெளியே இருக்கிற 2 பாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 1 2 இருக்கு இல்லையா, அது சேரும் போது இங்க பாருங்க இந்த கிரீன்ல வரையுது இல்லைங்களா, இந்த கிரீன்ல வரையும் போது இது ஒரு ஸ்கொயரா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது நீங்க 2ஆ பிரிச்சீங்கன்னா இந்த கனெக்ட் ஆகுறது உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்றேன். இது 2 சேர்ந்து இந்த லெஃப்ட் சைடும் இந்த உள்ள இருக்கிற ஏற்கனவே 4 ஸ்கொயர்ல இருக்கிற பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயரா மாறுது. அதுதான் மொத்தமா 10 கிடைக்குது நமக்கு இந்த இடத்துல. சார் ஐ அம் ஆஸ்கிங் 50 இமேஜ் சார், நாட் கீழே உள்ள இமேஜ் கேக்குறேன் சார் நான். கீழே கேக்குறீங்களா? ஆமா, கீழே இருக்கிற இமேஜும் பாத்தீங்கன்னா கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க இது கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த கிரீன்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க, இந்த கிரீன்ல வரைகிற இந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸும் சேர்ந்து ஒரு ஸ்கொயரா மாறுது இல்லையா? அப்ப இந்த 1 மிஸ் பண்ணுவீங்க. இப்ப நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா இதுதானே கேக்குறீங்க, இது தனியா எடுத்தீங்கன்னா இப்ப இதுல இருந்து 5 கரெக்டா, இதுல இருந்து பாத்தீங்கன்னா 5. சரிங்களா? அப்ப டோட்டலா எவ்வளவு கிடைக்குது? 10 கிடைக்கும். ஆனா 10ங்கிறது ஆன்சர் தப்பு இல்லைங்களா? 2 சேர்ந்து ஒண்ணு கிரியேட் ஆகுது இல்லையா? ஓகே ஓகேங்க சார். ஓகேங்களா? தேங்க் யூ சார். ஓகே, நெக்ஸ்ட் சார்.
27. 27. Very good. கிரீன்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க, அது ட்ரையாங்கிளா நினைச்சுக்கப்பா இல்லையா? ஓகேவா? சின்ன பாக்ஸா இருக்கு. அப்ப இது கவுண்ட் பண்ணும்போது இப்ப இந்த கிரீனுக்குள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் பாக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் பாக்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இல்ல ட்ரையாங்கிள் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9. இப்ப 9 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? சரி, 9 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓப்பனா இது எல்லாமே தெரியுது நமக்கு, சரிங்களா? அப்ப 9 பாத்தீங்கன்னா 9. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, எது எது சேருது? 1 2 3 8. இது 8 சேரும்போது நமக்கு இங்க ஒரு ஸ்கொயர் கிடையாது. சரி, இங்க ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. சரியா? ஓகே, அப்போ 1. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல 3 4 5 6 3 4 5 6 சேரும்போது இதுல ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. இது ஒரு ட்ரையாங்கிள் தானே? அடுத்து வேற வேற எங்க சொல்லலாம்? 7 8 9 சார். 8 9 8 7 6. எஸ், 7 8 ன்னு எடுக்கலாம். ஓகே, 8 7 6 9. இது ஒரு ட்ரையாங்கிளா? ஓகே, கிளியர். அப்போ எக்ஸ்ட்ரா 3 கிடைக்குது. அப்புறம் எல்லாமே சேர்ந்து பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? வேற வேற எங்க எடுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல வேற ஓவரால் எல்லா நம்பரும் சேர்ந்து பெரியது இல்லையா? அந்த பெரிய ட்ரையாங்கிள் சேர்ந்தோம்னா அது ஒரு பிளஸ். அப்ப 9 + 3 12 12 + 1 13. இதுல இருந்து எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 13 ட்ரையாங்கிள் இருக்கு. சரியாப்பா? ஓகே, புரிஞ்சா சார்? அப்போ 1 2 3 எப்படி வேணும் பண்ணலாம் சார், இல்ல நீங்க கீழ இருந்து போட்டிருக்கீங்க சார்? 1 2 3 போட்டிருக்கீங்க சார். ஆமா, அது எப்படி வேணும், மேல இருந்து போடலாமா சார், இல்ல கீழ இருந்து போட்டு போடணும்? அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உனக்கு வந்து மேன் 1 2 3 அதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்றேன். சரியா? அது நான் வந்து உங்க எந்தெந்த நம்பர் சேர்ந்து எக்ஸ்ட்ரா வந்து 3 ட்ரையாங்கிள் வருதுங்கிறத நான் என்ன நம்பர் எழுதி இருக்கணும் அதை வச்சு இங்க நோட் பண்ணிருக்கேன். சரியா? அது எப்படி வேணா எடுக்கலாம். அப்போ மொத்தமா 13 ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இங்க பாருங்க, இப்ப இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இதோட ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க எப்படி சொல்லலாம்னா, இந்த கீழே இருக்கு இல்லையா பேஸ் பாருங்க. இந்த டயக்ராம்ல இந்த பேஸ மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. சரியா? பேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு பேஸ் வந்து ஒரே டைரக்ஷன்ல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாருங்க. 1, சரியா? 2 3. வெறும் 3 ட்ரையாங்கிள் இருக்கு. இது புரியுதா? 1 2 சேம் டைரக்ஷன்ல இல்லையா? 3 1 2 3. அப்ப இது நீங்க எப்படி எழுதணும்னா 1 2 3 இப்படி எழுதிக்கோ. சரியா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த 1 வந்து இங்க யூஸ் பண்ணிக்கோ. 1
கிராஸா ஆட் பண்ணிக்கோ. 1 + 2 இப்படி ஆட் பண்ணு. 1 + 2 3 இங்க யூஸ் பண்ணு. புரிஞ்சா? அடுத்தது 3 + 3 இங்க பிளஸ் பண்ணணும், இத கிராஸா பிளஸ் பண்ணணும். சரியா? 3 + 3 எவ்வளவு? 6. ஓகே, புரியலைங்க சார். ஒரே நிமிஷம். கிராஸா ஆட் பண்ணியிருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லப்பா. சரியா? சொல்லி முடிச்சிடுறேன். 1 2 3 எழுதி 1 வந்து அப்படியே இந்த ரைட் சைடுல கொண்டு வந்துக்குங்க. கிராஸா ஆட் பண்ணிக்கோ சொல்றேன். கிராஸா இருக்கிற நம்பர் கூட ஆட் பண்ணிக்கோ. 1 + 2 3, 3 + 3 6 இப்படி ஆட் பண்ணனா இந்த ரைட் சைடுல இருக்கிற நம்பரை ஆட் பண்ணுங்க. 6 + 3 + 1 ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 10. சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இங்க இருந்து மேல இப்படி போங்க. அதாவது இது வந்து 1, இது 2 3 ஈவன் நம்பரை மட்டும் எடுங்க. ஈவன் பிளேஸ் இருக்கு இல்லையா? அப்போ 1 1 2 3 இப்படி போகும்போது ஈவன் பிளேஸ்ல இருக்கிற நம்பரை மட்டும் எடுங்க. ஈவன் 2ங்கிற பிளேஸ்ல யார் இருக்கா? 3. அந்த 3 எடுத்தீங்கன்னா ஆன்சர் சொல்றேன். மொத்தமா 30. சரியாப்பா? ஓகேவா? இங்க பாருங்க, இன்னொரு தடவை சொல்றேன். இப்ப இந்த பெரிய டயக்ராம் எடுத்துக்கோ. சரியா? 1 2 3 4 ஒரே டைரக்ஷன்ல வர ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த பேஸ் தான் எடுக்கணும். 4 இருக்கு. சரியா? அத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதலாம்னா 1 2 3 4ன்னு எழுதுற. சரியா? 1 2 3 4. அடுத்தது இந்த 1க்கு நேரா 1. சரிங்களா? 1க்கு நேரா 1 யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த 1 வந்து இந்த கிராஸா ஆட் பண்ணிக்கும். சரியா? 1 + 2 எவ்வளோ? 3. அந்த 3 வந்து இப்படி யூஸ் பண்ணும், இந்த இடத்துல 3. அடுத்து 3 + 3 எவ்வளோ? 6. அடுத்து 6 + 4 எவ்வளோ? 10. ஓகேவா? புரிஞ்சா? அப்ப இங்க ரைட் சைடுல வர இந்த எல்லா நம்பருமே ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோ. 10 20 3 எவ்வளவு வருது? 20. 20. சரியாப்பா? ஆட் பண்ணா 20. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி மேல போற மாதிரி பிளேஸ வந்து யூஸ் பண்ணிக்கோ. அதாவது 1ல இருந்து ஆரம்பிச்சுக்கோ. இந்த 10ங்கிற நம்பர் இருக்கு இல்லையா? இது 1, இது 2, இது 3, இது 4. 4 பிளேஸ் வர மாதிரி. அதுல ஈவன் பிளேஸ்ல வர 2 4 இருக்கு இல்லையா? ஈவன் பிளேஸ்ல வர நம்பரை மட்டும் எடுத்துக்கோ. 6 + 1 எவ்வளோ? 7. 20 + 7 27. ரெட்டைப்படை நம்பரா சார்? ஆமா, ரெட்டை ஈவன் பிளேஸ்ல வர நம்பர் இருக்கு இல்லையா? இப்ப செகண்ட் பிளேஸ்ல 6 வருது, 4th பிளேஸ்ல 1 வருது. இதுதான் எடுத்து 7 எடுத்து சால்வ் பண்ணா போதும். 27ன்னு வரும். சார் அது 6 தானே வருது. 2 + 4 6 தானே சார் வருது? சொல்லி கொடுங்க. இங்க 2வது பிளேஸ்ல 6 இருக்கு. சரியா? இந்த 6 4வது பிளேஸ்ல யார் இருக்கு? 1 இருக்காங்க. அந்த 6ஐயும் 1ஐயும் ஆட் பண்ண 7. அதுதான் எடுக்கணும். சரியா? இன்னொரு தடவை சொல்றேன். இப்ப எல்லாமே அழிக்கிறேன். சரியா? இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. இப்படி வருதுன்னா இந்த பேஸ் இதெல்லாம் நல்லா புரியுது சார். அந்த கடைசியில இந்த நெகட்டிவ்னு சொல்லிட்டு அதான் அந்த ஸ்டெப் இன்னொரு தடவை சொல்றேன். சரியா? இது 1 2 3 4 கீழே லைன் இருக்கு இல்லையா? இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் வருதுங்கிறதா நம்ம எடுக்கணும். சரியா? 4 ட்ரையாங்கிள் வருது. அப்போ 1 2 3 4ன்னு எழுதிக்கோ. இந்த வெர்டிகலா செங்குத்தா எழுதிக்கோ. ஓகேவா? அடுத்தது 1 தான் நம்ம சூஸ் பண்ணோம். 1 எடுத்துக்கோ. 1ங்கிறது நேரா 1 யூஸ் பண்ணி கிராஸா ஆட் பண்ணணும். சரியா? 1 + 2 எவ்வளோ? 1 + 2 3. கரெக்டா? அந்த 3 எங்க எழுதணும்னா 1 கீழே தான் எழுதணும். 3. ஓகேவா? வர ஆன்சர் 3. அடுத்தது கிராஸா ஆட் பண்ணணும். 3 + 3 எவ்வளோ? 6. 3க்கு நேரா கீழே எழுதணும். சரியா? 3க்கு நேரா எழுதணும். ஓகே, 6. அடுத்து கிராஸா ஆட் பண்ணிக்கோ. 6 + 4 எவ்வளோ? 10. ஆன்சர் 30 சார்? 10. ஓகேவா? கிளியருங்களா? அப்போ இப்போ இந்த நம்பர் கிடைக்குது 10. இந்த 10 6 3 1 இந்த 3ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்க. இது 3ஐயும் ஆட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குது? 20. இது ஃபர்ஸ்ட். சரியா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்ப கீழ இருந்து போங்க. இந்த 10 6 3 1 இருக்கா? 10 6 3 1ல
கீழ இருந்து போங்க, கீழ இருந்து அதுக்கு பேர் கொடுங்க. அது எப்படின்னா இங்க பாருங்க 10ங்கிறது 1 சரியா, இது வந்து முதல் படி, இது 2வது படி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 3 4 படி இருக்குன்னு வச்சுங்க சரியா, ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல ஈவன்ல வர நம்பர் இருக்கு இல்லையா, ஈவன் நம்பர், இரட்டைப்படையில வர நம்பருக்கான ஆன்சரை மட்டும் தூக்குங்க. இந்த இல்லையா, செகண்ட் பிளேஸ்ல வர்றது 6, அடுத்து 4th பிளேஸ்ல வர்றது 1, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ 7, 27. மொத்தமா எவ்வளவு இருக்கு? 27 இருக்குன்னு சொல்லலாம். சார் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டீங்கல்ல சார், ஆமா, அதுல வந்துட்டு 1 இந்த 1 2 3 இல்லைங்களா, 3 தான் இருந்துச்சு கீழே, கரெக்டா? ஓகேங்களா, 3 இருந்துச்சு. 3 வந்து நான் என்ன சொன்னேன், 1 எடுத்துக்கங்கன்னு சொல்றேன். 1 எடுங்க, 1 பிரச்சனை இல்லை, கிராஸா ஆட் பண்ணுங்க. 1 + 2 எவ்வளோ? 3, கரெக்டுங்களா? அடுத்து 3 + 3 எவ்வளோ? 9, 3 + 3 6, சரிங்களா? அப்ப இது ஃபுல்லாவே ஆட் பண்ணீங்க, 6 3 1 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 10, சரிங்களா? அடுத்தது இந்த நம்பரை வந்து பிளேஸ், இந்த 6 முடியுது இல்லையா, 1 2 3ன்னு நம்பர் கொடுங்க. அதாவது பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் அப்படி வச்சுங்க சரியா. அந்த இரட்டை படையில வர பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்ல வரக்கூடிய வேல்யூவை மட்டும் எடுங்க. 3 13 எடுத்து ஆட் பண்ணி சரி. அப்ப 1 2 3 4 இங்க 5 6 இருந்தா 6ல வர இங்க என்ன ஆன்சர் இருக்கோ, 6th பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதை சேர்த்து ஆட் பண்ண ஆன்சர். ஓகேவா, கிளியரா? ஓகேவாப்பா, இப்ப பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். 1 2 3 4 5 இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வருது, இதோட ஆன்சர் என்ன வருது? 5 ட்ரையாங்கிள். 48 சார். 48 எவ்வளவு வருது? 48 48. ஓகே, அவ்வளவுதான் சொல்றேன் சரியா. 48 செக் பண்ணுங்க, கரெக்டா வருதா? அப்ப 1 2 5 வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 1 சரியா. 1 எடுத்து கிராஸா ஆட் பண்ண சொன்னேன். 1 + 2 3, அடுத்து 3 + 3 6, அடுத்து 6 + 4 10, அடுத்து 10 + 5 15 வருது சரிங்களா. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருதுப்பா? 35. இங்க 35 வருது. 35 வருது. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன்? நம்பர் கொடுங்க, பிளேஸ் கொடுங்க சரியா. அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கணும், கீழ இருந்து ஆரம்பிக்கணும் சரியா. ஆரம்பிக்கும் போது இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் பிளேஸ் இருக்கு. நான் என்ன சொன்னேன்? ஈவன் நம்பர்ல வர வேல்யூ எடுங்க. அப்ப ஈவன்ல எந்த வேல்யூ வருது சொல்லுங்க. ஈவன்ல 10 + 3 10 வருது, 3 சரியா. 10 3 தான் ஈவன்ல வருது. அப்ப அதை ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருது? 48. கிளியரா? எஸ் சார். சரியாப்பா, கிளியரா? ஓகேவா? ஓகே, 1 2 3 4 5 6ன்னு வருது. 6ன்னு வருதுன்னு வச்சுக்க, சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும்? சிக்ஸ்ன்னு வருதுன்னா என்ன வரும் சொல்லுங்க. எயிட்டி 83 பேர் இருக்கீங்க, எல்லாருக்குமே சால்வ் பண்றீங்களா? கொஞ்சம் பேர் வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு. 27 78 70 சார். 1 சரியா. அடுத்து ஆட் பண்ணா 3, அடுத்து இப்படி ஆட் பண்ணும்போது 6, அடுத்து சேம் தான், சேம் நம்பர் தான் ரிப்பீட் ஆகும் சரியா, வேற சேஞ்சே இல்ல. 10 வரும். வருது சார். அடுத்தது
15 அடுத்து 15 பிளஸ் 6 எவ்வளோ? 21. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க இருக்கிற நம்பர் ஆட் பண்ணுங்க. 21 15 10 6 3 1 ஆட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வருது. 21 50 எவ்வளோ? 30 36 46 52 4 எவ்வளோ? 56. சரியாப்பா? 78. அடுத்தது 1 சரியா? 2 3 4 5 6 கரெக்டா? 6 பிளேஸ் கொடுத்தீங்கன்னா எதை சூஸ் பண்ணனும்? 15. 15 கொஞ்சம் மியூட் போடுங்க ப்ளீஸ். 1 sir. 1. சரியா? 22. எவ்வளவு வருது? 15 பிளஸ் 6 21. 21 பிளஸ் 1 22. சரியா? ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 78 ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்றேன். 78 சார். சொல்லி கொடுங்க. ஓகேவா? கிளியரா? அதாவது கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோ. அதாவது இந்த மாதிரி வரும்போது ஈவன் பிளேஸ் சரியா? அந்த ரைட் சைட்ல நம்ம வர நம்பரை ஆட் பண்ணணும். 21 15 10 6 3 ஆட் பண்ண பிறகு ஈவன் பிளேஸ்ல வர நம்பரை எடுத்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? எடுத்து ஆட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுவோம். சரியா? ஓகே கிளியரா? நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ஆவரேஜ். ஆப்டில ஆவரேஜ்ங்கிற டாபிக் சால்வ் பண்ணும். இது போதும்பா. இதுல ஒரே ஒரு விஷயம், சர்க்கிள் இதை நான் நோட் பண்ணியிருந்தேன். நம்பர் ஆஃப் சர்க்கிள் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் சர்க்கிள் இதை மட்டும் பார்த்துக்கலாம். எவ்வளவு சர்க்கிள் இருக்குப்பா? தெரியலங்க சார். நீங்க பாருங்க, வெளியே இருக்கிறது அப்படி எவ்வளவு வெளியே இங்க வெளியே வந்திருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் எப்படி யோசிக்கலாம்னா வெளியே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்க. சரியா? எவ்வளவு சர்க்கிள் வெளியே வருதுன்னு பாருங்க. சரியா? அப்போ 1 2 சரிங்களா? 1 2 3 4 5 6 கரெக்டா? 5 6 வெளியே இருக்கு. சரிங்களா? அடுத்தது இதுக்குள்ள இருக்கிற பாக்ஸ பாருங்க. 1 கரெக்டா? இது ஒரு ஐயா ஆண்டவா மியூட்ல தான் போட்டாங்களா? இது 1 1 1 கரெக்டாப்பா? இது ஒரு 1 2 3 4 5 6 7 கரெக்டா? 7 வருதா? அப்ப 6 பிளஸ் 7 7 இருக்கு. புரியுதாப்பா? உள்ள ஒரு பாக்ஸ். சரியா? இதுதான் வந்து நான் வெளியே நம்ம எடுத்திருக்கோம். ரெண்டா 7 வரல இல்லையா? ஒரே நிமிஷம் சார். புரியல சார். இதுல எவ்வளவு சர்க்கிள் இருக்குன்னு கொஞ்சம் எண்ணி பாரு. இதுல பாத்துக்கோங்க. எப்படி என்னன்னா உள்ளேயும் பார்த்தோன்னா உள்ள 6 தான் சார் இருக்கு. உள்ளேயும் 6 பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது உள்ள இருக்கிற சர்க்கிள். சரி, அப்போ இதுதான் வந்து 1. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்ல வெளியே வந்திருக்கு. அடுத்தது இது பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ள இருக்கிற இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கு இல்லையா? இதுதான் வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். சரியா? உள்ள இருக்கிற சைக்கிள்ல எவ்வளவு செமி வந்திருக்கு பாருங்க. அதுதான் வெளியே வந்திருக்கிற செமி இன்டு 2 நம்பர் ஆஃப் செமி சர்க்கிள்ஸ் அவுட் சைடு. அப்புறம் அந்த இன்னர் சர்க்கிள்ல வர்றது 6 × 2. அப்புறம் அந்த சர்க்கிளை ஆட் பண்ணா போதும். அதுதான் நான் வந்து வெளியே என்ன சொன்னேன்னா, வெளியே 1 2 3 4 5 6 சரியா? 6 வெளியில வந்து எவ்வளவு சர்க்கிள் இருக்கு? 6 சர்க்கிள் இருக்கு. உள்ள அதுக்கு உள்ள போகும்போது அதுதான் இங்க 1 2 3 4 5 6 அதே மாதிரி 6 இருக்கு. சரியா?
ஃபைனலா கடைசியில எல்லாமே சேர்ந்து பார்த்தனா ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. சரியா? அந்த உள்ள இருக்கிற சர்க்கிள்ல வருது சார். அந்த 6 வருது இல்ல உள்ள இருக்கிற சர்க்கிள்ல. அதுதானே அந்த வெளியே இருக்குல்ல லேயர்ல வரும். போயிட்டாரா சார்? ஸ்கிரீன் தெரியல. இருக்கா? ஓகே சார். தெரியுதா? எஸ் சார் தெரியுது சார். எஸ் சார். சர்க்கிள் எல்லாம் கேட்பாங்களா சார்? சர்க்கிள் இதுக்கு ரொம்ப ரேர். இந்த சிஜிஎல் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சரியா? இப்ப இந்த மாதிரி சிஜிஎல் எக்ஸாம்ல கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஷார்ட் ட்ரிக்கும் இல்ல. கவுண்ட் பண்ணி எழுதனாதான் உண்டு. என்ன சார்? இந்த இதுல வந்து கவுண்ட் பண்ணணும் சொல்றேன். சர்க்கிள் கவுண்ட் பண்ணணும்ப்பா, வேற வழியே இல்ல. அது எப்படி கவுண்ட் பண்ணலாம்னா, இப்ப வெளியே வந்திருக்கு இல்லையா, எவ்வளவு சர்க்கிள் வெளியே வந்திருக்கோ அத நீங்க கரெக்டா உள்ள, அதாவது வெளியே இருந்து உள்ள போற மாதிரி அப்படி நினைச்சுக்கோ. சரியா? அவுட் சைட் இன்னர் சர்க்கிள். இப்போ 1, அடுத்து இது வந்து வெளியே நீட்டிட்டு இருக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி பார்த்தா அதுக்கு அடுத்து இது இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து இது இருக்கு. சரியா? இப்படி யோசிச்சோம்னா நமக்கு கவுண்ட் பண்ண ஈஸியா இருக்கும் சொல்றேன். சரியா? ஓகே, இதுல பாருங்க எவ்வளவு இருக்கு சார். அதுல அப்ப மொத்தம் 13 சார்? 13 ஆன்சர். ஆமா 13 இருக்கு. 13 சொல்லுங்க. சரி, அப்ப இங்க பாருங்க. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 எஸ்பா. previous page 18 சார். 18 சார். சார் 21 sir. 21 சார். 21 சார். 21 நாகராஜ், இப்போ வெளியே வந்து இப்படி நீக்குதா? வெளியே வந்திருக்கா? ஆமா. இந்த வெளியே வந்தது மட்டும் என்னம்னா 6 இருக்கு. சரியா? அடுத்தது இப்ப உள்ள வந்து ஒரே ஒரு சர்க்கிள் இருக்கு. இங்க நல்லா கவனிச்சோம்னா இதுதான் வந்து ஒரு சர்க்கிள். அப்ப இந்த சர்க்கிள் கூட டச் ஆயிருக்குது. இந்த வென் டயக்ராம் வரைவோம் இல்லையா, அடுத்தது இதுதான் டச் ஆயிருக்கு. சரி, அப்ப இந்த மாதிரி எவ்வளவு சர்க்கிள் டச் ஆயிருக்குன்னு பாரு. அப்போ இது 1. சரியா? அடுத்து உள்ள. ஓகேவா? அடுத்து இது ஒரு 2. அடுத்தது இது ஒரு 3 4 இது ஒண்ணு 6. ஒரு 6 வருதா? உள்ள இருக்கிற ஒன்னையும் சேர்த்தோம்னா நமக்கு மொத்தமா 7 கிடைக்கும் சார். வெளியே அப்ப 6 இருந்தா உள்ள 6 இருக்குமா சார்? வெளியே 6 இருந்தா கண்டிப்பா உள்ளேயும் 6 இருக்கும். சரி, அவன் உள்ள இருக்குன்னு அவன் வரைஞ்சிருந்தா சரியா, அவன் வரையாம கூட விட்டுருவான். சரியா? அதையும் நம்ம பாக்கணும். அப்போ வெளியே 6 இருக்கு உள்ள 6 இருக்குன்னு சார் சொன்னாரேன்னு சொல்லக்கூடாது. சரியா? அவன் கரெக்டா இப்ப இது கொடுக்கலன்னு வச்சுக்கோ, இந்த 2 கொடுக்கலன்னு வைங்க, இந்த 2 கொடுக்காம விட்டோம்னா கம்மியாகும் இல்லையா? அப்ப உள்ள அதாங்க நான் வந்து வெளியே எவ்வளவு இருக்கு உள்ள எவ்வளவு கவுண்ட் பண்ணணும். இது வேற வழியே இல்லைன்னு சொல்றேன். சார் 19 சார். 21 Sir, 19 sir. 17 18 19 சின்னதா இருக்கிறதே 19 இருக்கு சார். அதுக்கு 13 சார் ஆன்சர். அப்போ ஆமா 13 சார். 19 சார். 21 வரும். ஏன்னா இங்க பாத்துக்கோ உள்ளேயும் ஒண்ணு இருக்கு. இப்ப இதை மிஸ் பண்ண கூடாது. 19 நம்ம டைரக்டா சின்ன சர்க்கிள் அவன் வரைஞ்சதே 19 இருக்கு. இப்ப இது ஒரு சர்க்கிள் தானே, கிரீனா வரையில பாரு, இது ஒரு சர்க்கிள். சரி, அப்ப 20 மாதிரிதான். அடுத்தது வெளியில பெரிய சர்க்கிள் இருக்குல்ல, இது ஒண்ணும் சேர்ப்போம் இல்லையா, இது 20. சரியா? அப்ப சின்ன சர்க்கிள் 90, அதை விட பெரிய சர்க்கிள் 2, 21 சர்க்கிள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா?
சரியாப்பா? சார் இதுக்கு எந்த மாதிரி ஃபார்முலாஸும் கிடையாது இல்லைங்களா சார்? இது எதுவுமே இல்லை, கவுண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றேன். சரியா? ஓகே. சர்க்கிளை வந்து கவுண்ட் பண்ணி தான் ஆகணும். சார் அந்த பழைய படத்தும் கவுண்டிங் தான் பண்ணணுமா சார்? ஆமாப்பா, கவுண்ட் பண்ணி தான் ஆன்சர் சொல்ற மாதிரி. ஆனா உங்க எக்ஸாம்ல இது கொஞ்சம் ரேர் தான் சொல்றேன். இது சர்க்கிள்ல கேட்கறது ரேர். சரியா? நான் வந்து கேட்டாங்கன்னா கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, கவுண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றேன். இப்ப இதுல புரியறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரியா? எவ்வளவு வட்டம்ங்கிறது நீ வந்து இந்த இடத்துல கவுண்ட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். சரியா? இதுல எவ்வளவு வட்டம் வருது அப்படிங்கிறது நீ வந்து வெளிய இருந்து உள்ள போற மாதிரி நீ வந்து நினைச்சுக்கோன்னு சொல்ற. சரியா? அப்ப வெளிய இருந்து ஒரு சர்க்கிள், உள்ள சர்க்கிள், அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ஆவரேஜ். இது எதுல வருதுன்னா ஆப்டிடியூட்ல வரும், மேக்ஸ்ல வரக்கூடிய டாபிக். சரிங்களா? மியூட் பண்ணுங்க இப்ப எல்லாருமே. முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா? எல்லா இடத்துலயும் வந்து நிறைய இடத்துல இந்த ஆவரேஜ் கான்செப்ட் பாத்தீங்கன்னா வரும்னு சொல்றேன். ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, ஆவரேஜ் ஈக்குவல் டு என்ன? ஆவரேஜ் ஈக்குவல் டு sum divided by number of quantity n வச்சுக்கோங்க. சரியா? ஆவரேஜ் அப்படிங்கிறது சராசரிங்கிறது கூடுதல். சரிங்களா? கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. சரியா? ஓகேவா? எண்ணிக்கைன்னு சொல்லலாம். சரியா? இப்ப 10th மார்க்கோட ஆவரேஜ் கேட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணி, சரியா? இப்ப நம்ம 10th மார்க்ல எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு? நீங்க எடுத்த மார்க் 400 மார்க் எடுத்தீங்கன்னா, சரிங்க, 400 மார்க் எடுத்துருக்கீங்கன்னா நமக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 80. அப்ப 80ங்கிறது நீங்க ஆவரேஜா ஒரு சப்ஜெக்ட்லயும் 80 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? அப்ப அதுதான் வந்து ஆவரேஜ். இப்ப இந்த ஃபார்முலா பார்த்தோம்னா, இப்ப இதுல இந்த ஃபார்முலா, இது ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலாவை நமக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்கான், நம்பர் ஆஃப் குவான்டிட்டி கொடுத்துருக்கான்னா இந்த ஃபார்முலா என்னவா மாறும்? sums equal to ஆவரேஜையும் நம்பர் ஆஃப் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? சம் கிடைக்கும். ஓகேவா? ஆவரேஜ் எவ்வளவு? 80. ஆவரேஜ் 80. நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் எவ்வளவு? 5 தானே? 5 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 400 கிடைக்கும். கூடுதல் கிடைக்கும் சொல்றேன். சரியா? அப்ப sums equal to என்ன சொல்லலாம்? ஆவரேஜ் இன்டு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. சரியா? அப்ப இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, ஆவரேஜ் அப்படிங்கிறது ஈக்குவல் ஷேரிங் சொல்லலாம். ஈக்குவல் ஷேர்னா அதாவது ஈக்குவலா பிரிக்கிறோம். சரிங்களா? ஈக்குவல் ஷேர்னு புரியுதாப்பா? ஈக்குவல் ஷேர்னா இப்போ நீங்க ஆமா, ஒரு கிளாஸ் ரூம்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. சரியா? கிளாஸ் ரூம்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. மொத்தமா நீங்க கையில 150 சாக்லேட் வச்சிருக்கீங்க. சரியா? சாக்லேட். ஓகே. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலா கொடுக்கணும். எவ்வளவு கொடுப்பீங்க? 3 இல்லையா? அப்ப 3ங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்குது? 150ங்கிறது அந்த சாக்லேட்டோட எண்ணிக்கை. 150 டிவைடட் பை 50 எடுக்கும் போது ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 கிடைக்குது. சரிங்களா? 150ங்கிறது சம், 50ங்கிறது எவ்வளோ? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டிவைட் பண்ணா 3 கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம எவ்வளவு கொடுப்போம்? 3 ஈக்குவலா பிரிச்சு கொடுப்போம். சரிங்களா? அதானே ஈக்குவல் ஷேரிங் சொல்லலாம் தானே? ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலா கொடுக்கறது. அப்ப ஈக்குவல் ஷேரிங்கிறது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? அப்ப 150ங்கிறது கூடுதல், 50ங்கிறது எண்ணிக்கை, டிவைட் பண்ணோம்னா 3 ஆன்சர் கிடைக்குது, ஆவரேஜ் கிடைக்குது. அப்ப அந்த ஆவரேஜுக்கு பேர் என்னன்னா ஈக்குவல் ஷேரிங். ஒவ்வொரு பசங்களுக்கும் 3 சாக்லேட் வந்து ஈக்குவலா கொடுக்குறோம்னு அர்த்தம். சரியா? அதே பாருங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா மிடில் வேல்யூன்னு சொல்லலாம். மிடில் வேல்யூ அதாவது சென்டர் வேல்யூ சொல்லலாம். இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆவரேஜ்ங்கிறது இடைநிலை. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இருக்கு. சரியா? 5 வேல்யூ இருக்கு. இதோட ஆவரேஜ் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 3.
3 இல்லையா? நீங்க பாருங்க எப்படி 3 வருதுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? கூடுதல் கிடைக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு? 50. அப்போ 50. அப்ப sums equal to 15. Sums equal to 15. ஓகேவா? 15. n equal to எவ்வளோ? நம்பர் ஆஃப் குவாண்டிட்டி எவ்வளோ? 5. சரியா? அப்ப ஆவரேஜ் equal to எவ்வளோ? 3. 15 divided by 5 is equal to 3. சரியா? 3யா? அந்த 3 எங்க நிக்குது? இந்த வரிசையில எங்க நிக்குது? மிடிலா நிக்குது. சென்டர் வேல்யூ. அதுதான் சொல்லி மிடில் வேல்யூ சொல்லுவாங்க. சரியா? இது எல்லாம் ஏன் சொல்றேன்னா இது நான் சொன்ன இந்த ஈக்குவல் ஷேர் மிடில் வேல்யூ அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கொண்டு வர்றதுக்கான ட்ரிக். சரிங்களா? அப்போ நிறைய இடத்துல இது அப்ளை பண்ணுவோம். 1 by 1 பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைப் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். சரிங்களா? எண்களை டைப் 1 எண்கள் என்ன சொல்லலாம்? நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்னு சொல்லுங்க. கொஸ்டின் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். நம்பர் சிஸ்டம். நியூமெரிக்கல் ஃபங்க்ஷன் சார். நம்ம கொஸ்டின் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா எண்களின் அடிப்படையில். ஆமா, தமிழ்ல எண்களின் அடிப்படையில் அப்படின்னு நோட் பண்ணிக்கோ. சரி, எண்களின் அடிப்படையில். எண்கள் பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் அப்படிங்கிறது தமிழ்ல இயல் எண்கள் சொல்லுவோம் இல்லையா? இயல் எண்கள். சரியா? நேச்சுரல் நம்பர். சரியா? நம்பர் அப்படிங்கிறது நமக்கு எப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்? நேச்சுரல் நம்பர். சரியா? அப்ப நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது என்ன? ஹோல் நம்பர், ஈவன் நம்பர், சரிங்களா? ஆட் நம்பர், பிரைம் நம்பர். மியூட் பண்ணலாம். கன்சிக்யூட்டிவ் நம்பர். மியூட் பண்ணலாம். நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது இயல் எண்கள். தமிழ்ல பாத்தீங்கன்னா இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் வித் 1. 1ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர். அதே பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர் பார்த்தோன்னா ஸ்டார்டிங் வித் 0ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஈவன் நம்பர் தெரியும், 2, 4, 6 எக்ஸெட்ரா. சரியா? ஆட் நம்பருங்கிறது 1, 2, 3, 1, 3, 5, 7 எக்ஸெட்ரா. பிரைம் நம்பர் 2, 1, 2, 3, 5, 7. பிரைம் நம்பர் 1 வராது. 2 நான் சொல்லியிருக்கேன். 2, 3, 5, 7, 11 இப்படி போகும் பிரைம் நம்பர். இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இதுதான் நம்பர். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கண்டிப்பா இந்த ஏரியால இருந்து ஒரு கொஸ்டின் யாருக்காச்சும் வரும். சரியா? சார் ஃபிராக்ஷன் வராதா? ஆவரேஜ் டாபிக்ல ஃபிராக்ஷன் இந்த டாபிக் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் வரும், ரேஷனல் நம்பர் வரும், இர்ரேஷனல் நம்பர் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் வரும். அதெல்லாம் பேஸ் பண்ணி ஆவரேஜ் சம் செட் பண்ண மாட்டான். சரிங்களா? உங்களுக்கு இந்த ஹோல் நம்பர் இருக்கு இல்லைங்களா? ஹோல் நம்பர் 0, 1, 2, 3 அததான் அதிகமா செட் பண்ணுவான்னு சொல்றேன். ஆவரேஜ் டாபிக். சரிங்களா? நம்பர்ஸ்ல ஆமா முழு எண்கள் பேஸ் பண்ணி தான் சம் இருக்கும். பின்னத்தை பேஸ் பண்ணி ஆவரேஜ் சம் பாத்தீங்கன்னா செட் பண்ண மாட்டேன். இப்ப இந்த முதல் 10 பின்ன எண்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ 1/2, 1/3, 1 அந்த மாதிரி நிறைய இன்ஃபினிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. 1க்கும் 2க்கும் இடையில எவ்வளவு நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரி 0.1, 0.01, 0.00001 அப்ப இப்படி எல்லாம் நிறைய இன்ஃபினிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ அத மாதிரி செட் பண்ண மாட்டான். நமக்கு ஹோல் நம்பர் பேஸ் பண்ணி தான், இல்ல நேச்சுரல் நம்பர் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் செட் பண்ணுவோம். ஓகே, செட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கேட்டிருக்காங்க. போன டைம் கொஸ்டின் பார்க்கும்போது இந்த டாபிக்ல இந்த டைப்ல இருந்து நிறைய கொஸ்டின் செட் பண்ணியிருந்தாங்க. கொஸ்டின் பாருங்க, ஈஸியா சால்வ் பண்ணலாம். லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் வரலன்னு சொல்லி கேட்டேன். அது ரியலா சார்? 2021ல நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில என்னப்பா குரூப் டில சம் வரலடா? காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி தான் கேட்டிருந்தாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி கொஸ்டினே வரல யாருக்கும், எந்த ஷிஃப்ட் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே, நான் செக் பண்றேன். செக் பண்ணி சொல்றேன் நாளைக்கு வந்திருக்கா இல்லையா.
சரி ஓகே ஓகே. The average of first எவ்வளோ 50 நேச்சுரல் நம்பர் கேட்குறான். அப்போ நேச்சுரல் நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்கான் இல்லையா? 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா 50 நம்பர் இருக்கு இல்லையா? என்ன ஆன்சர்மா கண்டுபிடிச்சிங்களா? 26.5. 26.5. 25.5. Yes, pa. 25.5 தான் ஆன்சர். 25.5 சார். 25 plus 26 divided by 2. 25 plus 26 divided by 2. 26 divided by என்ன சொல்ற புரியுதே. ஓகே, 25 plus 26 divided by 2 ன்னு சொன்னேன் சார். மிட் நம்பர்ஸ் 2 டிஜிட்ஸ் வரதுனால போட்டுருக்கேன் சார். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணிட்டு by 2 டிவைட் பண்ண 25 பாயிண்ட். எஸ் சார். அதான் சரிங்களா? இல்ல இங்க பாருங்க, நான் ஒரு ட்ரிக் சொல்றேன், அதை யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய இடத்துல ஈஸியா ஆன்சர் கொண்டு வரலாம். சரியா? பாருங்க. ஓகே, இங்க பாருங்க என்னன்னா நம்பர் n+1 யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. இதுல இப்ப இந்த நம்பர் இப்போ ஆவரேஜ் தானே கேட்டிருக்கான். ஆவரேஜ்ங்கிறது என்ன? சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. சரியா? அப்ப சம் கண்டுபிடிக்கணும். அப்போ நேச்சுரல் நம்பரோட சம் கண்டுபிடிக்க தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். n into n+1 divided by 2ன்னு யூஸ் பண்ணோம். ஓகேவா? அப்ப n into n+1 divided by 2 யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? சம் கிடைக்கும் சொல்றேன். சரியா? எவ்வளவு நம்பரோடது? 50 நம்பரோட சம் கிடைக்கும். சரியா? அப்போ 50 into 51 divided by 2ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் கிடைக்குமா? சம் எவ்வளோ? 25 into 51 1275 சார். ஓகே, 1275 கிடைக்குது. சரி, அப்ப சம் பாத்தீங்கன்னா 1275 கிடைக்கும். அப்ப 1275 எழுதியாச்சு. n equal to எவ்வளோ? n equal to எவ்வளோ? n equal to 50 தானே? 50 டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் சொல்றேன். அப்ப 50 டிவைட் பண்ணும்போது இங்க பாருங்க, 50 டிவைட் பண்ண 25 டேபிள் எடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். இங்க 25 டேபிள் 5 டைம்ஸ் ரிமைனிங் டு 51. சரியா? 51 டிவைடட் பை 2 எடுத்தீங்கன்னா 25.5 கிடைக்கும். இதுதான் ஆவரேஜ். சரிங்களா? அப்போ முதல் 50 இயல் எண்களின் ஆவரேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25.5. அப்ப இது பாத்தீங்கன்னா ஜெனரலா சால்வ் பண்றது. ஓகே, இப்ப இத எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா இதுதான் ட்ரிக். சரியா? இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. சரியா? இந்த ட்ரிக் தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணா நமக்கு ஆவரேஜ் ஈஸியா கிடைச்சிரும் சொல்றேன். அப்ப இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1 2 எக்ஸெட்ரா 50. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் என்ன? 50 டிவைடட் பை 2. 51 டிவைடட் பை 2. ஆன்சர் என்ன? 25.55. 25.5 கிடைக்கும். ஓகேவா? கிளியராப்பா? அப்ப இது எப்போ அப்ளை பண்ண முடியும்னா இந்த 1 2 3 4 இருக்கு இல்லையா, ரெண்டு நம்பர் இப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். டிஃபரன்ஸ் சேமா இருந்தா மட்டும்தான் அப்ளை ஆகும். சரியா? இப்போ 2 5 9 8 அசெண்டிங் ஆர்டரே எடுங்க. 11 17 இருக்கு. சரியா? அப்ப இதோட டிஃபரன்ஸ் 3 வருது, இதோட டிஃபரன்ஸ் 4 வருது. அப்ளை ஆகாது. இந்த 2வையும் 17ஐயும் எடுத்து 2ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் கிடைக்காது. தப்பா தான் கிடைக்கும் சொல்றேன். அப்ப எப்போ அப்ளை ஆகும்? டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். சரியா? இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும்போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ல தான் முடியும். ஆமா, கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ 5 10 எல்லாமே இருக்கு இல்லையா? 5 10
காமன் டிஃபரன்ஸ் வர்றது காமன் ஈவன் நம்பர் மாதிரி 2 4 ஈவன் 6 நம்பர் 8 இல்ல. இப்போ வந்து இப்படியும் வரும் சொல்றேன். அதாவது 10 சரியா, 20, அடுத்தது 30, 40, 50 சரியா. அப்ப இதோட வித்தியாசம் தான் சொல்றேன். வித்தியாசம் எவ்வளவு? 10. இங்க வித்தியாசம் எவ்வளவு? 10. இப்படி வர இடத்துல டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்தா முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எடுத்து ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா போதும். 60 divided by 2 equal to எவ்வளவு? 30. மிடில்ல 30 தான் நிக்குது பாரு. ஓகே ஓகே ஓகேவா? கிளியரா புரிஞ்சு? அப்ப டிஃபரன்ஸ் சேமா இருக்கிற இடத்துல ஒண்ணுமே இல்லடா. டிஃபரன்ஸ் சேமா இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எடுத்துக்கோ சரியா. எடுத்து ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கோன்னு சொல்றேன். 51 divided by 2. ஓகேவா? முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் எடுத்து 2ஆல டிவைட் பண்ணனா ஆன்சர் கிடைச்சுன்னு சொல்றேன். அது எப்போன்னா அந்த நம்பரோட வித்தியாசம் சேமா இருக்கும். கொஞ்சம் மியூட் போடுங்களேன் மத்தவங்க. ஆமா, நம்ம ஈவன் நம்பர் யூஸ் பண்ண முடியுதானே சார்? அப்போ ஃபர்ஸ்ட் 10 நம்பர் ஈவன் நம்பர், ஃபர்ஸ்ட் 10 ஈவன் நம்பர்ஸோட ஆவரேஜ் கேக்கும்போது யூஸ் பண்ணலாம் தானே சார்? ஈவன் யூஸ் பண்ணலாம், ஆட் யூஸ் பண்ணலாம், மல்டிபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மல்டிபிள், ஈவன் இதோட டிஃபரன்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும்னு சொல்றோம். ஓகே. கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர், கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள் நம்பர், அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே. அப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन இப்ப நம்பர் நான் மாத்துறேன். ஃபைண்ட் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 99 நேச்சுரல் நம்பர். என்ன ஆன்சர்? 50 sir. 50. 50. First sir. number 1, 50. last number. Okay. 59. 1 plus 100 by 2 50. 50. 100 by 2. Answer பாத்தீங்கன்னா 100 by 2 50. அப்போ முதல் நம்பர் 1. இயலனோட முதல் நம்பர் 1, கடைசி நம்பர் 99 ஆட் பண்ணா 100. 100 by 2 50 கிடைக்குதா? ஓகே, நெக்ஸ்ட். ஆப்ஷன் பி. பி சார். 50. சார் பி சார். எது வரும்பா? ஆப்ஷன் பி. சார் ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் பியா? 50.5. 50.5. ஓகே. இதுல முழு எண்ணு கேட்டிருக்காங்க இல்லைங்களா சார்? இப்போ 0 இல்லைங்க சார், 0ல இருந்து கவுண்ட் பண்ணுமான்னு கேக்குறேன் சார். இங்கிலீஷ்ல பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னா முழு எண் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு முழு இன்டிஜர்ஸ்னா ரெண்டு சைடு வரும் சரியா. 0, 1, 2, 3 லெஃப்ட் சைடும் வரும் இல்லையா. -1, -2 இதுதான் பாத்தீங்கன்னா இன்டிஜர், முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அப்ப முழு எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முழு எண்கள் அப்படிங்கிறது சரியா. பாசிட்டிவ் இன்டிஜர்னா நமக்கு ஹோல் நம்பர் தான் இதோட மீனிங். ஹோல் நம்பர்னா என்ன? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் 51. இப்போ பாசிட்டிவ் இன்டிஜர் முதல் 100 முழு எண்களின் சராசரினா முழு எண்கள் பாசிட்டிவ் இன்டிஜர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்குன்னா 0, 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா இப்படிதான் ஆரம்பிக்குன்னு சொல்றேன். முதல் நம்பர் 0 எடுத்துங்க. முழு எண் வரும்போது உங்களுக்கு 0ன்னு வரும்பா. அப்ப முதல் நம்பர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 0. ஹலோ. Yes sir, first number 0 sir. அப்போ 50 சார் மியூட் பண்ணிருக்கீங்க சார். 50 தான் சரி. ஒரே நிமிஷம் மியூட் ஆயிடுச்சா?
கேக்குதா? எஸ் சார், எஸ் சார். எஸ் சார். சார் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா 1ல இருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகணும். 0 நியூட்ரல் தான் சார். ஒரே நிமிஷம். இது ஹோல் இதுல தமிழ்ல வந்து முழு எண்கள் அப்படிங்கிறது இல்ல. இதுல என்ன வித்தியாசம்னா, இப்ப இது தமிழ்ல கொடுத்துருக்கு இல்லையா, முழு எண்கள்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? பாசிட்டிவ் இன்டீஜர்னா நமக்கு 1ல இருந்து தான் ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் இன்டீஜர்னு வரும்போது இல்ல, இது மாத்திக்கங்க. சரியா? தமிழ்ல விட்டுருங்க, இங்கிலீஷ்ல இருக்கிறதே எடுங்க. சரியா? பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படிங்கிறது 1ல இருந்து தான் ஆரம்பிக்கும்னு சொல்றேன். சரியாப்பா? பாசிட்டிவ் இன்டீஜர்னா இந்த 0ங்கிறது நமக்கு நியூட்ரல். சரியா? அது பாசிட்டிவும் இல்ல நெகட்டிவும் இல்ல. சரியா? அந்த क्वेश्चन வந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த क्वेश्चन வந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இல்ல இது முழு இல்ல இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா ஹோல் நம்பர் தான். ஆனா ஹோல் நம்பர் இல்ல. கிரேட்டர் than 0. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சார் அப்ப கிரேட்டர் 0ல than இருந்து 0. 99 வரைக்கும் எடுக்கணுங்களா சார்? இல்லப்பா, இது வந்து ஓகே. இங்க பாருங்க, என்னன்னா இது தமிழ்ல இருக்கிற क्वेश्चनக்கு எப்படி வரணும்னா, ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 ஹோல் நம்பர்னு வந்திருக்கணும் இங்கிலீஷ்ல क्वेश्चन. சரியா? முதல் 100. இப்ப 2 சம்மா இது வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இதோட தமிழாக்கம் பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த இங்கிலீஷ்ல இருக்கு இல்லையா, இதுல இதோட தமிழாக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் நம்பர்னா 50 வரும். பாசிட்டிவ் இன்டீஜர்னா முழுக்களின் முதல் பாசிட்டிவ் தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லலாம்? பாசிட்டிவ்னா என்னப்பா? மிகை எண்கள் சார். மிகை எண்களா? மிகை எண்கள் அப்படின்னு சொல்லலாம். குறை எண்கள் சொல்லலாம். நெகட்டிவ்னா ஓகே. மிகை எண்களின் அப்படின்னு சொல்லலாம். மிகை ஓகே, வெரி குட்பா. மிகை எண் சொல்லலாம். மிகை எண் பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும் சொல்றேன். சரியா? 1 2. அப்ப இது முழு இந்த தமிழாக்கம் பாத்தீங்கன்னா இதுல நேர்மறையான எண் சொல்லுவாங்க. நேர்மறை எண்களின் சராசரி எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டேன். முதல் 100 நேர்மறை எண்களின் சராசரி அப்படி நோட் பண்ணிக்கும். இதோட தமிழாக்கம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கு இல்லையா, முதல் 100 நேர்மறை எண்களின் 2 மிகைங்கிறதும் நேர்மறை எண்களின் 2 ஒண்ணுதான். நேர்மறை அப்படின்னு மாத்திக்கங்க. நேர்மறை முதல் 100 சராசரி எவ்வளோ அப்படின்னா 1ல இருந்து தான் ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா 100. ஓகேவா? அப்ப இதோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா சேம் அதே ஆன்சர் 50.5 வரும். இது எப்படி சார்? முதல் என்ன 1 தானே, கடைசி நம்பர் 100. சரியா? 101/2 101/2 யூஸ் பண்ணிக்கலாம். 50.5. சரியா? அப்போ பாசிட்டிவ் இன்டிஜர்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும். அவன் என்ன கேக்குறானோ அது. சரியா? ஓகேவா? இப்ப கிளியரா? அதே क्वेश्चन பாருங்க. இப்ப தமிழ்ல இருக்கிறது அப்படியே எழுதுங்க. முதல் 100 எதுப்பா 50.5 இருக்குல்ல சார், அது I2 10 தானே சார்? அப்போ 5.5 தானே சார் வரும்? மொத்தமா 100ல 100 எடுத்துக்கோ. சரியா? 100ல வந்து 2 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 50 டைம்ஸ் இருக்கா? ஓகே. 50 × 2 எவ்வளோ? 100. மீதி 1 இருக்கு இல்லையா, அந்த 1 5 ஆகும். 10 பாயிண்ட் வச்சு 0 போட்டா 10 ஆகும். 10ல 5 வாட்டி 2 வந்து 5 டைம்ஸ் வரும். சரியா? சரி, ஓகே. ஓகே. இப்போ அந்த தமிழ்ல இருக்கிற क्वेश्चन எழுதுங்க. இங்கிலீஷ்ல என்ன வரும்னா முதல் இப்ப இங்க இந்த क्वेश्चन எழுதிக்கீங்க. சரியா? முதல் 100 முழு எண்களின் சராசரி. அப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the average of first 100 whole number. 50 sir. whole number. சார் क्वेश्चन எப்படி சொன்னீங்க? முதல் 100 முழு எண்களின் சராசரி. முழு எண்களின் சார்? முதல் 100 முழு எண்களின் சராசரி. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 ஹோல் நம்பர். சரியா? ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? என்ன ஆன்சர் எவ்வளவு? 50 சார். 50 இல்லையா? தப்பு.
நல்லா 50 வருவீங்க. வராதுங்க சார். 51 சார். பாசிட்டிவ் நம்பர் மட்டும் எடுத்தோம். வராதுங்க சார் 50. ஏ சார். ஓகே, இப்போ முதல் 5 ஹோல் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் 5 ஹோல் நம்பர் 0 1 2 3 4 5. 0 0 2 1 2 3 4. 4. ஓகே 4. அப்ப இதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது? 0 லார்ஜஸ்ட் வேல்யூ எது? 4. அப்ப 0 plus 99. 0 plus 99. 2. ஆன்சர் 5 நம்பருக்கு ஆன்சர் என்ன? 2. 99/2 சார். இப்போ இதுல வந்து கடைசி சின்ன நம்பர் பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர் எங்க இருந்து ஆரம்பிக்குது? 0ல இருந்து 0 1 2 எக்ஸெட்ரா. கடைசி நம்பர் என்னவா இருக்கும்னா 100 கிடையாது, 99 இருக்கும். சரி, அப்ப 0 plus 99 divided by 2 is equal to என்ன? 49.9.5 சார். 49.5. சார் அது ஆப்ஷன்ல இருக்கே. ஆப்ஷன்ல இருக்கும்பா. இல்ல அது ஆப்ஷன்ல இருக்குன்னா அது எல்லாமே இருக்கு சொல்றேன். சரியா? சார் இப்போ இந்த क्वेश्चन சார் 49.5 சார் அப்ப தமிழ்ல அப்ளை பண்ணிருக்கோங்க, தமிழ்ல இருக்க क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டு அது மாதிரி பண்ணிக்கிறோம். பிளஸ் 50.5 சார். தமிழ்ல இருந்து 49.5. இங்கிலீஷ்ல இல்ல ஒரே நிமிஷம். தெய்வமே, இது என்னோட தப்பு. நான் காப்பி பண்ணதுல தப்பு பண்ணிட்டேன். சரியா? இது வந்து இதோட தமிழாக்க வந்து அவன் கரெக்டா கொடுப்பான், நேர்மறை எண்களின் சராசரின்னு கொடுப்பான். சரியா? இது வந்து நான் வந்து காப்பி பண்றதுல தப்பு பண்ணிட்டேன். இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் தனித்தனியா. சரியா? ஓகேவா? கிளியரா? அப்ப இங்கிலீஷ்ல இருக்கிற கொஸ்டின் 100 பாசிட்டிவ் இன்டிஜர்னா அதோட ஆன்சர் என்ன? 50.5. சரியா? முதல் 100 இல்லையா, நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பரோட ஆன்சர் என்ன? 49.5 வரும். சரியா? இது ரெண்டும் வேற வேற கொஸ்டின் பா. இங்கிலீஷ் தனியா, தமிழ். சார் பாசிட்டிவ் இன்டிஜர்னாலும் அது முழுக்கல்ல வரும் இல்லைங்க சார்? பாசிட்டிவ் இன்டிஜர்னா 0 வராது, 0 நியூட்ரலா மாறிடும் சொல்றேன். கிரேட்டர் than 0 தான் வரும். பாசிட்டிவ் இன்டிஜர்னா 0 நியூட்ரலாங்க சார். 0ல ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஆரம்பிக்குமா? சரியா? இது 0ங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டா அது பாசிட்டிவும் இல்ல நெகட்டிவும் இல்ல, நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரிங்க சார். மிடில்ல இருக்கு. சரியா? ஓகே, வேற சார் இப்போ வந்துட்டு क्वेश्चनல வந்து 1 சார். 1 பாசிட்டிவ். 1ங்கிறது பாசிட்டிவ் நம்பர், -1ங்கிறது நெகட்டிவ் நம்பர். ஓகேங்க சார். இப்போ எக்ஸாம்ல வந்துட்டு மேபி இங்கிலீஷ்ல இருக்க क्वेश्चन மட்டும் கால்குலேட் பண்ணாங்கன்னா அப்ப ஆன்சர் வந்துட்டு 50.5 தானே சார்? எஸ் பா. இதுல வந்து இல்ல, உங்களுக்கு என்னன்னா நான் சொன்னது புரிஞ்சா? புரிஞ்சுங்க சார். ஓகே, இப்ப என்னன்னா இங்கிலீஷ்ல அவன் இப்படி கொடுத்து தமிழ்ல வேற மாதிரி கொடுத்திருந்தான்னா சரிங்களா, அவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியிருப்பான் ஃபைனல் வந்து இங்கிலீஷ் தான் அப்படிங்கிறது எல்லாம் அவன் வந்து நேக்காதான் இருப்பான். சரியா? தமிழ்ல தப்பா இருக்கு, தமிழாக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசிலே அந்த விஷயம் இருக்கு. நீங்க எஸ்ஏ எக்ஸாம் எழுதி பாருங்க. சரியா? எஸ்ஏல அவன் தெளிவா சொல்லியிருப்பான் இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். அவன் தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவான், இங்கிலீஷ்ல இருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பு நிறைய இருக்கும். அப்ப அவன் வந்து முன்னாடியே கொஸ்டின் பேப்பருக்கு முன்னாடியே இங்கிலீஷ்ல கொஸ்டின் என்ன இருக்கோ அதோட ஆன்சர் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம தமிழ்ல பார்த்து அதை வந்து தப்பு பண்ணாலும் அதை நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வந்து கொஸ்டினுக்கான ஆன்சரை வாங்கலாம். அதாவது மத்தபடி அவன் கீ விடும்போது இங்கிலீஷ்ல என்ன கொஸ்டின் இருக்கோ அதுக்கான ஆன்சரை தான் வந்து அவன் வெளியே விடுவான்னு சொல்றான். சரியா? இங்கிலீஷ் தான் ஃபைனல் அப்படிங்கிறது நிறைய எக்ஸாம்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லி இருப்பாங்க. சரியா? இங்கிலீஷும் ஒரு தடவை அப்படி கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தா இங்கிலீஷ் கொஸ்டினையும் படிங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு ரெண்டுல வரும்னு நினைக்கிறேன்ப்பா. இங்கிலீஷும் அண்ட் தமிழ்ல சூஸ் பண்ணீங்கன்னா 2ல வர மாதிரி இருக்கும். Next, the average of odd number up to
ஒரே நிமிஷம். இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப், இதை நோட் பண்ண, நான் சொல்றதை நோட் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் first 30 odd numbers. சரியா? முதல் 30 ஒற்றைப்படை எண்களின் சராசரியை காண்க. முதல் 30 ஒற்றைப்படை எண்களின் சராசரி 15. ஆமா இல்ல, இதுல கவனமா ஒரே லைன் கொஸ்டின் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. தெளிவா படிச்சு ஆன்சர் பண்ணணும். ஒரே லைன் தான் கொஸ்டின். 7.5 சார். இல்ல, பாயிண்ட்ல வராது, பாயிண்ட்லயே வராது. சார் 30 30 30. ஓகே ஓகே. இங்க பாருங்க, முதல் 5 ஆட் நம்பர்ஸ் ஒற்றைப்படை எண்கள்னா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் 5 ஒற்றைப்படை எண்கள். எதுக்காக சார் ஃபர்ஸ்ட் 5 ஆட் நம்பர் எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட்? இல்ல, இது புரியறதுக்கு வேண்டி நம்ம எடுக்கிறேன். சரியா? உங்களுக்கு முதல் 30லயே நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க இல்லைங்களா? அதுக்கு முதல் 5 அப்படின்னு சொல்லுங்க. முதல் 5 ஆட் நம்பர்னா இது வரும், சொல்லுங்க. 1357 11 9. சரி, இதுதான் முதல் 5 ஒற்றைப்படை எண்கள். சரிங்களா? அப்ப முதல் 5ன்னு வரும்போது முதல் நம்பர் பிரச்சனை இல்லை. இப்ப நமக்கு இந்த ஒற்றைப்படை எண்கள் இரட்டைப்படை எண்களோட டிஃபரன்ஸ் எல்லாம் சேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வேணும், லாஸ்ட் நம்பர் வேணும், டிவைடட் பை 2 எடுத்தா போதும். அதானே? ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 1, இந்த 5 நம்பர்ல. சரிங்களா? அப்ப 1 இருக்கு. லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கு? 9 இருக்கு. சரிங்களா? அப்ப ரெண்டையும் சேர்த்தோம்னா 10 divided by 2. 10 divided by 2 என்ன ஆன்சர்? 5. முதல் 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரி 5 தான். இங்க பாருங்க, இன்னொரு முதல் 6 நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 6 ஒற்றைப்படை எண்கள் 6 ஆட் நம்பர்னா எது வரும்? 1 3 5 11 என்ன வரும்? 11. ஒற்றைப்படை என்ன பகா என்ன சார்? ஒற்றைப்படை என்ன பகா என்ன? ரெண்டும் வேற வேற இல்ல. அது எப்படி வரும்? ஒற்றைப்படைன்னா ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படிங்கறதெல்லாம் 1 3 எழுதி இருக்க பாரு, இதுதான் ஒற்றைப்படை. பகா என்ன பிரைம் நம்பர். இங்கிலீஷ்ல பிரைம் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பகா எண் சொல்லுவோம். அப்ப இதோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எடுப்போம் இல்லையா, 1 + 11 divided by 2 is equal to 12 divided by 2 is equal to என்னப்பா? 6. சரியாப்பா? அப்போ 5 நம்பரோட ஆவரேஜும் 5 தான். 6 நம்பரோட முதல்னு வரணும் ஃபர்ஸ்ட். சரியா? ஃபர்ஸ்ட் 6 நம்பரோட ஆவரேஜும் 6 தான். அப்போ ஃபர்ஸ்ட் 10 நம்பரோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 10 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 50 நம்பர் ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 15 தான் இருக்கும் சொல்றேன். 15. அப்போ முதல் 30 எண்களின் சராசரி என்னவா இருக்கும்? 30 தான் இருக்கும். அப்ப என்னன்னா இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் 1. அப்ப இந்த 30 நம்பர்ல லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 30 59 இருக்கும். சரி, அது 59 சார். தப்பு. 29 கிடையாது. இப்ப முதல் 5ன்னு வரும்போது சார் ஆன்சர் 30 சார். சார் 30க்கு முன்னாடி 29 தானங்க சார் இருக்கு. 30க்கு முன்னாடி இருக்கு, அதுக்கு பார்க்க கூடாது. 30 நம்பர்ஸ் பார்க்கணும். அதாவது இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா எந்த நம்பர் கொடுத்தா 30 × 2 போட்டோம்னா அந்த ஆன்சர் வந்துரும். நீங்க சார்
அதுல இருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணா போதும் சொல்ல அததான் சொல்ல வரேன். சரியா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ல பிரச்சனை இல்ல 1. கடைசி நம்பர் பாருங்க, முதல் 5 நம்பர்ல கடைசி நம்பர் என்னவா இருக்கு? 9 இருக்கு. முதல் 6 நம்பர்ல கடைசி நம்பர் என்னவா இருக்கு? 11 இருக்குன்னு சொல்றேன். சரிங்களா? அப்ப 6க்கு முன்னாடி 5 தானே இருக்கு, 5 எடுத்துக்கலாமே சொல்ல முடியாது. நீங்க அதுதான் சொல்றீங்க 30க்கு முன்னாடி 29 இருக்கு, அதை எடுக்கலாமேன்னு. அப்படி கிடையாது. அதாவது நம்பர்ஸோட எண்ணிக்கை தான். ஆட் நம்பர் பாத்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 5 இதுதான் 5 நம்பர். ஆனா 5வது பிளேஸ்ல யார் இருக்கா? 4 கிடையாது, 5ம் கிடையாது. 5வது பிளேஸ்ல யார் இருக்கா? 9ங்கிற நம்பர் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப கடைசி நம்பர் பாத்தீங்கன்னா 9 இருக்கு. 6 நம்பர்ல கடைசி நம்பர் 11 இருக்கு. அது எப்படி கடைசி நம்பர் கண்டுபிடிக்கலாம்னா இன்டு 2 எடுத்தீங்கன்னா 10ங்கிறது ஈவன் நம்பர் தானே, அதோட ப்ரீவியஸ் நம்பர் எடுத்தா போதும், 9 கிடைச்சிடும், கடைசி நம்பர் கிடைச்சிடும். 6 இன்டு 2 12, 12ஓட ப்ரீவியஸ் என்ன? 11. அதே மாதிரிதான் 30 இன்டு 2 60, அதோட ப்ரீவியஸ் நம்பர் என்ன? 59. 59 தானே ஒற்றைப்படை, ஆட் நம்பர் தானே. 60ங்கிறது என்ன நம்பர்? ஈவன் நம்பர் சொல்றேன். சரியா? அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எடுத்தீங்கன்னா கடைசி நம்பர் கிடைக்கும் சொல்றேன். 1 + 59 டிவைடட் பை 2 எடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 30 தான். சரியா? அப்போ ஒற்றைப்படைன்னு வரும்போது அவன் என்ன கேட்கிறானோ அதை முதல்னு ஒரு வார்த்தை இருக்கணும். என்ன கேட்கிறானோ அதுதான் ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 60 அப்படின்னு கேட்கிறான். முதல் 60 ஒற்றைப்படை எண்களின் சராசரி. ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆன்சர் என்னவா இருக்கும்பா? 60 தான் இருக்கும். சரியாப்பா? முதல் நம்பர் 1, கடைசி நம்பர் என்னவா இருக்கும்? இந்த 60ல 60 ஒற்றை பண்ணல கடைசி நம்பர் என்னவா இருக்கும்? 60 இன்டு 2 120. சரியா? 120ல ப்ரீவியஸ் நம்பர் 119 தான் கடைசி நம்பரா இருக்கும். சரியா? அப்போ 120 டிவைடட் பை 2 = 60. இதுதான் வந்து ஆவரேஜ். ஓகேவா? சரியா? இப்ப இங்க பாருங்க, இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. the average of odd numbers 50 சார் up to 100 அப்படின்னு கேக்குறான். 100 வரை இல்லையா? 100 வரை உள்ள ஒற்றைப்படை எண்களின் சராசரி எவ்வளவுன்னு கேக்குறான். 1 + 99 divided by 2. ஓஹோ, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 100 வரைக்கும் 100ஓட ப்ரீவியஸ் நம்பர் என்ன? 99 டிவைடட். அப்ப क्वेश्चनோட வித்தியாசம் புரியணும். சரியா? முதல் 100 எண்கள் கிடைக்கல. சரியா? அவ என்ன கேக்குறான்? 100 வரை இருக்கிற நம்பர்ல ஆட் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? அப்ப 100/2 = என்ன ஆன்சர்? 50. வித்தியாசம் புரியுதா? எஸ். ஓகேவா? அப் டு அப்படின்னு கேக்குறான். வரை 100 வரை உள்ள எண்களின் சராசரி. 100 எண்களின் சராசரி, 100 ஒற்றைப்படை எண்களின் சராசரின்னு கேட்டிருந்தா என்ன ஆன்சர்? 100 தான் ஆன்சர். 100. ஓகேவா? ஒற்றைப்படை கிளியரா? அடுத்து இப்ப இந்த क्वेश्चनல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார் இன்னொரு டைம் சொல்லிட்டாங்க சார். 100 வரை உள்ள எண்களின் சராசரி அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? 100 வரை இருக்கிற எண்கள் அப்படின்னா 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா 100. சரியா? ஆனா வந்து இதுதான் 100 வரை இருக்கிற எண்கள். ஆனா 100 வரை இருக்கிற எண்கள்ல ஆட் நம்பர். சரியா? ஆட் நம்பரை மட்டும் தான் அவங்க 5. சரியா? கடைசி நம்பர் என்னவா இருக்கு? 99 இருக்கு. அப்போ 1 3 5 எக்ஸெட்ரா கடைசி நம்பர். நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் நம்பர் வேணும் பிளஸ் லாஸ்ட் நம்பர் வேணும் டிவைடட் பை 2 வேணும். ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது 1, லாஸ்ட் நம்பருங்கிறது 99. 1 + 99 டிவைடட் பை 2 = 100/2 எவ்வளோ? 50. இதுதான் இந்த क्वेश्चनக்கான மீனிங். ஓகேவாப்பா? கிளியரா புரிஞ்சா? ஓகே சார். ஓகே. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம் சொல்றேன். ஓகே. 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 Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.
ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலாம் ஃபீட்பேக் வீடியோ அனுப்ப முடியுதோ அனுப்புங்க. ஏற்கனவே ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, நல்லா அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லா எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். கேக்குதா நான் பேசுறது? ஓகே மேம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம். ஓகே மேம், அனுப்பி விடுறேன் மேம். சிரில் ப்ரோ. நாகராஜ் ப்ரோ, நான் அது செக் பண்ணல ப்ரோ, ஏன்னா அந்த கிளாஸ் நானும் அட்டன் பண்ணல. நான் இப்போ நெட்ல பார்த்துட்டு உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. கன்ஃபார்ம் சொல்லி தரேன் நான் உங்களுக்கு. ஒரு கணக்கு நடத்தினாங்களா, முதல் ஒற்றை 100 வரையிலான ஒற்றைப்படை எண்களின். ஆமா ப்ரோ. அது 100 இன்டு 2ஆல பெருக்கி -1 ஆக்க முடியாதா ப்ரோ? புரியல. இப்ப லாஸ்டா சொன்ன சம்மு கேக்குறீங்களா? ஆமா ஆமா ப்ரோ, அது வந்து என்னன்னா நமக்கு ஒற்றைப்படை தானே கேட்டிருக்காங்க. ஆமா. அப்போ ஒற்றைப்படையும் போடும்போது 1, 3, 5, 7, 9 தானே போடுவீங்க. ஆமாமா. இப்போ இவங்க கேட்டிருக்கிறது 100 அப்படின்னு கேட்கறது 100 எண்களுக்குள்ள இருக்கிற நம்பர் தான் கேட்கறாங்க. அப்போ 100 நம்பருக்குள்ள இருக்கிற லாஸ்ட் ஒற்றைப்படை நம்பர் என்னங்க ப்ரோ? ஒற்றைப்படை 99. அப்போ வந்து 1 + 99 கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்போ டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும்? 100 டிவைடட் பை 2. ஸோ 50 தான் ஆன்சரு. ஓகே ஓகே. அப்போ இந்த முதல் 100 வரையில ஒற்றைப்படை எண்களின் சராசரி கேட்டாங்க, இந்த 2ஆல பெருக்கணும் அப்படிதானே? ஆமா, 2ஆல வகுக்கணும். வகுக்கணுமா? அதாவது 100 எண்களுக்குள்ள கேக்குறாங்கன்னா அது இல்ல ப்ரோ. இப்போ இந்த முதல் 30 ஒற்றைப்படை எண்களின் சராசரின்னு ஒண்ணு கேட்டாங்கல்ல. அப்போ 30 × 2 = 60 - 1 59 வருதுல அது. அப்போ நான் என்ன கேட்கணும்னா, அப்ப 100க்கும் அப்படிதானே நான் வரும்னு கேட்கிறேன். முதல் 100 வரையான ஒற்றைப்படை எண்களின் சராசரின்னு கேட்டா. ஆமா ஆமா, உங்களுக்கு அப்படித்தான் வரும். அதான் நான் கேட்கிறேன். அது அப்படிதான் வரும். முதல் 100 எண்களின் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 100 தான் வரும். 100 மைனஸ் 99 தானே? இல்ல 100 × 2ஆல பெருக்கோமா? அப்ப 200 ஆகும். 200 டிவைடட் பை 2. 200 டிவைடட் பை 2. இல்ல 200 உங்களுக்கு சிம்பிள் ஒண்ணு மட்டும் வச்சுங்க. அதாவது முதல் 10 எண்களின் இது அப்படின்னு ஆன்சர் கேட்டாலும் சரி, முதல் 5ன்னு சொல்லி கேட்டாலும் சரி, அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறானோ அதே தான் ஆன்சர் வரும். நீங்க எப்படி போட்டு பாத்தீங்களோ முதல் 5 போட்டீங்கன்னா 5 தான் ஆன்சர் வரும். ஆமா, 100 தான் ஆன்சர் உங்களுக்கு. இப்போ சார் என்ன நடத்திருந்தாங்களா, முதல் 30 ஒற்றைப்படை எண்களின் சராசரி ப்ரோ? ஆமா, அதனுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 30 தான் ப்ரோ. சொன்னாங்க. அதான் முதல் 30 60 - 1 ப்ரோ, அது அப்படி இல்ல. அதாவது அதுக்கு ஆன்சர் அப்படின்னா அந்த கடைசி நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கடைசியா என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேக்குறாங்க. அது கேள்வியே வேற. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஒற்றைப்படையில முதல் 50 எண்கள் வருதுன்னு வச்சுங்களேன், 1 இருந்து 50 வரைக்கும் இருக்கிற 50வது நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வைங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 50 × 2 100 வருதுங்களா? அப்ப அதுல இருந்து -1 இது பண்ணீங்கன்னா 99 வருமா? அதுதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர். ஓகே ஓகே. இப்ப புரிஞ்சுதுங்களா? அதுதான் ஆன்சர். இதே வந்து ஒற்றைப்படையில வந்து 200வது என்னன்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன். 200வது நம்பரா வந்து ஒற்றைப்படையில 200 நம்பர் வந்து என்ன நம்பர் வரும்னு கேக்குறாங்க அப்படின்னா 200 × 2 -1. அப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 199 வரும். 399. 399 வரும். அதுதான் ஆன்சர். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. அதுதான்.
இந்த வட்ட கணக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வட்ட கணக்கு நடத்தினாங்களா சர்க்கிள்? அது ஆமா ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா சர்க்கிள் எப்படி வருது தெரியுங்களா? ஈவனா வந்து இப்ப 2 செயலி வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே, இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்ல படிப்போம் தெரியுங்களா, சுவடுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள். என்ன ப்ரோ? சுவடுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் மாதிரி வரும் தெரியுங்களா, நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்துருக்கீங்களா? ஆமா, இந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல தானே? அந்த மாதிரி. அந்த மாதிரி இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம நார்மலா வந்து சதுரம் அப்படின்னா 4 செயலி ஈவனா இருக்கிறது மட்டும் தான் சதுரம்னு சொல்லுவோம். சரி சரி சரிங்களா? இப்போ அந்த சதுரமா இருக்கிறது எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைட்ல மேலேயும் 4 நம்பர் வருது, கீழேயும் 4 நம்பர் வருதுன்னு வச்சுக்கலாங்க. சரி பாக்ஸ். ஓகே. இப்ப அந்த மாதிரி வருது. மேல பாக்ஸும் 4 வருது, கீழே பாக்ஸும் 4 வருது அப்படின்னா நம்ம 2 சைட்லயும் நம்பர் போடும்போது என்ன போடுவோம்? மேல இருந்து பார்த்தாலும் 4 நம்பர், கீழே இருந்து பார்த்தாலும் 4 நம்பர். கரெக்டுங்களா? ஓகே. சோ ரெண்டுமே ஈக்குவலா வரதுனால நம்ம என்ன பண்றோம்னா அது ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஸ்கொயர்ங்கிறது என்ன, 2 சைட்லயும் ஈவனா வரதுனால. ஓகே ஓகே ஓகேங்களா? சோ அப்ப போடும்போது நம்ம என்ன 1 into 1 போட்டீங்கன்னா 1 தான். 1. 2 into 2 போட்டீங்கன்னா 4. 3 into 3 போட்டீங்கன்னா 9. ஓகே. 4 into 4 போட்டீங்கன்னா 16. ஏன்னா இது ஸ்கொயர்ல எடுத்திருக்கேன். ஓகே ஓகே. சோ அப்ப இதனுடைய கூட்டுத்தொகை என்னன்னு பாருங்க. 16 plus 9 25 plus 4 29 plus 1 30. சோ இதோடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 30. அதாவது இந்த பாக்ஸ்ல 4 வந்துச்சுன்னா 30 சதுரம் வருது அப்படின்னு சொல்லி அது ஆன்சர். ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? இன்கேஸ் இது கூட வந்து இன்னொரு சைட்ல வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரா வருது, ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அது என்ன பண்ணுங்கன்னா 1 2 3 4 வருதுங்களா? ஏன்னா 4 தான் வருது. ஒரு சைட்ல மட்டும் வருதுன்னா ஈவனா வராது. ஓகே. ஸோ அப்போ ஈவனா எது வரைக்கும் வருதோ அதை மட்டும் ஈவனா வர வரைக்கும் எடுத்துட்டுங்க. பேலன்ஸா இருக்கிற அந்த 4 கூட்டுத்தொகை என்னன்னு பாருங்க. 1 plus 2 plus 3 plus 4 கூட்டுத்தொகை என்னன்னு பாருங்க. 9 10. அப்போ அது 10 வருதுங்களா? 10 வரும்போது அப்போ 30 plus 10 40. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே ப்ரோ. வட்டம் வந்து உள்ள நிறைய வட்டம் வருதுங்களா ப்ரோ? வட்டத்துக்கு தான் நான் ஆன்சர் கேட்டேன். வட்டத்துக்கு வேற வழியே இல்லை, நம்ம கவுண்ட் பண்ணியே ஆகணும். எவ்வளவு வட்டம் இருக்குங்கிறத நீங்க கவுண்ட் பண்ணியே ஆகணும். அப்படியா? ஆமா. வேற ட்ரிக் ஒண்ணும் கிடையாது அதுல? அது ட்ரிக் எதுவுமே இல்லைன்ட்டாரு, நான் கேட்டேங்களே. அப்படியா? ஆமா. ஆனா வட்டம்ங்கிறது கேட்கறது ரொம்ப ரேரா தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேர்மறை எண்கள் சொன்னாங்களா ப்ரோ? எது ப்ரோ? நேர்மறை முதல் 100 நேர்மறை எண்களின் சராசரின்னு ஒன்று கேட்டிருந்தாங்களா ப்ரோ? நேர்மறைன்னா அது இயல் எண்கள் தானே கேக்குறீங்க? முதல் 100 நேர்மறை முழு எண்கள் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டு நேர்மறை எண்களின் சராசரின்னு கேட்டிருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. அது வந்து 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். 0 வராது அப்படிதானே? ப்ரோ 0 வராது. அப்போ 1ல இருந்து 100 வரைக்கும்ல போட்டு 1 இல்ல 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர் போடுறீங்க அப்படின்னா 0 வராது. சோ அப்ப என்ன கவுண்ட் வரும்னா 1 plus 100 divided by 2. 101/2 is equal to 50.5. அதேதான் ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அடுத்தது முழு எண்களின் சராசரி, முதல் 100 முழு எண்களின் சராசரி கேட்டிருந்தாங்க. அது வந்து முழு எண்களின் சராசரி அப்படின்னு போடுறீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 0 plus 99. அப்ப 100 வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா 0ங்கிறதா 1ஆம் ஸ்தானத்துல இருக்கு. புரியல ப்ரோ. இப்போ
இயல் எண்கள்னா ஒன்னாவது ஸ்தானத்துல 1 இருக்குங்களா? ஆமா. ரெண்டாவது ஸ்தானத்துல 2 இருக்கும். ஓகே. ஸோ அப்போ 100வது ஸ்தானத்துல 100 நம்பர் இருக்கும். சரி. சரிங்களா? அதே வந்து முழு எண்கள் அப்படின்னு வரும்போது முதல் ஸ்தானத்துல வந்து 0 இருக்கும். ஓகே. ரெண்டாவது ஸ்தானத்துல 1 இருக்கும். ஓகே. அப்ப 100வது ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா 99 தானே இருக்கும். ஆமா ஆமா. ஸோ அப்போ 0 + 99 / 2. அப்ப பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 49.5 வரும். அது 2ஆல வகுக்கணும் அப்படிதானே ப்ரோ? ஆமாமா, எல்லாமே ஒரே கணக்கு தான், 2ஆல வகுக்கிறது தான். எல்லாம் இது 2ஆல வகுத்துடலாமா ப்ரோ? 2ங்கிறது காமன் ப்ரோ. அதுல நீங்க மேல கேட்கிற கொஸ்டின் மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. இயல் எண்கள்னு கேட்டிருக்காங்களா, முழு எண்கள்னு கேட்டிருக்காங்களா, இல்ல நேர்மறை எண்கள்னு கேட்டிருக்காங்களான்னு மட்டும் கரெக்டா பாத்துக்கங்க. அப்படி எல்லாம் வந்தா 2ஆல வகுத்து ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிதானே ப்ரோ? ஆமா ஆமா, அவ்வளவுதான். சரி சரி சரி, ஓகே ப்ரோ. இப்போ வந்து முதல் 60 ஒற்றைப்படை எண்களின் சராசரின்னு கேட்டா என்ன பண்ணணும் ப்ரோ? முதல் 60 ஒற்றைப்படை எண்களின் சராசரின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 60 தான் ஆன்சரு. ஆன்சரே 60 தான். 60 தான் வரும். ஓகே ஓகே. அப்போ ஒற்றைப்படை எண்கள்னு கேட்டாலே அதுக்குள்ள கொஸ்டின் என்ன கேட்கணும் அதுக்குள்ளதான் ஆன்சர் வரும் ப்ரோ, அப்படிதானே? ஆமா ஆமா, அதோடைய இதை வந்து நம்ம அந்த கேட்கிற கேள்வியை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஓகே. இந்த பழைய கணக்கு 2-3 கணக்கு கிடக்கு ப்ரோ. அது நான் கன்ஃபார்ம் நான் இன்னைக்கு பார்த்துட்டு பழைய வீடியோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை இது பண்ணி தரேன் நான். ஓகே. வேற என்ன கிளாஸ்ல எடுத்தாங்க ப்ரோ? அதுக்கு முந்தின கிளாஸ்ல ஏதாவது நான் ஒரு 2 கிளாஸ் வரல. இடையில யூடியூப்ல ஏதாவது போட்டிருக்காங்களா ப்ரோ? ப்ரோ இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ப்ரோ 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 ஹலோ ப்ரோ, வெயிட்டிங்களா? ப்ரோ கேக்குதா? ப்ரோ கேக்குதுங்களா? ப்ரோ சாரி ப்ரோ, ஒரு கால் வந்துச்சு. சொல்லுங்க ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல இதுக்கு 2 கிளாஸ் நான் 2-3 கிளாஸ்க்கு வரல. இடைக்க ஏதாவது வேற ஏதாவது கிளாஸ் தான் எடுத்தாங்களா? சரிங்க ப்ரோ. வேற என்ன கிளாஸ் எல்லாம் போச்சு ப்ரோ மேக்ஸ்ல? எப்பங்க ப்ரோ? மேக்ஸ்ல என்ன கிளாஸ் எல்லாம்? நான் 2-3 கிளாஸ் வரல. மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இல்ல நானும் வரல ப்ரோ, நானும் நடுவுல இருந்தா ஜாயின் பண்ணேன். அப்படியா? ஒன்னு பண்ணலாம் ப்ரோ, நான் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு எடுத்துறேன் நானு. ப்ரோ புரியல. எங்க ரெக்கார்டிங் இருக்குங்க, அந்த ரெக்கார்டிங் வேணா நாளைக்கு வரணும் ப்ரோ. ரெக்கார்டிங் நாளைக்கு வருமோ? ஆமா, இல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது எல்லாமே இதுல குரூப்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்குங்களாமா. வாட்ஸ்அப் குரூப்? ஆமா 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 ஆமா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்குங்களாமா. அது வேணா பார்த்துட்டு அதுல இருந்து செக் பண்ணிக்கலாம் ப்ரோ, ரீகால் பண்ணிக்கலாம் ஃபுல்லாவே. ஆமாங்க ப்ரோ. நீங்க எப்போ சேர்ந்தீங்க ப்ரோ? என்னங்க கேக்குதா? நீங்க எப்போ சேர்ந்தீங்க ப்ரோ? ப்ரோ? நான் நடுவுல தான் ஜாயின் பண்ணேன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு. கேக்குதுங்க ப்ரோ. இதுல ஜாயின் பண்ணி ஒரு 10 days தான் இருக்கும் ப்ரோ. ஒரு 10 days தான் இருக்கும். நான் ரீசெண்டா ஜாயின் பண்ணேன். வீடியோலாம் பாத்தீங்களா? யூடியூப்ல வீடியோ பாத்தீங்களா? யூடியூப்ல வீடியோ பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, நான் என்ன பண்ணேன்னா நான் அட்டெண்ட் பண்ற கிளாஸ் எல்லாமே நான் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன். நான் சோ அதனால அதுல பாத்துக்கிறேன்.
அதுல எப்படி ரெக்கார்ட் பண்ணுவீங்க ப்ரோ? அதுவும் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ. நம்ம இல்ல நீங்க பண்ணிருப்பீங்களா அதான் ஸ்கிரீன் கேக்குறேன். ரெக்கார்டிங்னு ஒன்னு இருக்கும் பாருங்க ஒரு ஆப்ஷன். எதுல அதுதான் ப்ரோ இருக்கும் சார்? நம்ம மொபைல்ல வந்து ஸ்கிரீன் எதுல? ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க செட்டிங்ஸ்ல போய் பாருங்களேன். செட்டிங்ஸ்லயே இருக்கும் பாருங்களேன். ஸ்கிரீன் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன மொபைல் ப்ரோ? இல்ல செட்டிங்ஸ்னு காட்டுது. இல்ல உங்களுக்கு என்ன மொபைலுங்க? ஓ நான் போக்கோ மாடல். போக்கோங்களா? ஓகே ப்ரோ நீங்க நெட்டு மேல இருந்து கீழ அப்படியே இது ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஆமா அது அதுக்கு பண்ணிட்டு அப்புறம் அப்படியே சைடுல தள்ளி பாருங்க. அதுல வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஸ்கிரீன் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. சொல்லுங்க ப்ரோ. இது அபவுட் ஃபோன், சிஸ்டம் ஆப்பர் அப்டேட்டர், செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி சிஸ்டம் ஆப் அப்டேட்டர் இருக்கு. இல்லைங்க ப்ரோ நீங்க செட்டிங் குள்ள போக வேண்டாம். ஜஸ்ட் மேல இருந்து கீழ இப்படி இழுத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதுல எல்லாமே கேக்குதுங்க ப்ரோ. மேல இருந்து கீழ இழுத்தீங்கன்னா அதுல காமிக்கும் பாருங்க. அதாவது என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு காமிக்கும் பாருங்க. ஸ்கிரீன் ரெக்கார்டர் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன காமிக்கும்னா இன்டர்நெட் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஒன்னு இருக்கு. அதுதான் உங்களுக்கு. அதை என்ன பண்ணணும் சார்? அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியா? ஜஸ்ட் டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமா நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அதை போட்டு விட்டுருங்க. கிளாஸ் முடியும் போது அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுவே சேவ் ஆகிடுமா? அதுவே சேவ் ஆகிடும். அது சேவ் ஆகிடுமா? சரி. அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் அது சேவ் ஆயிடும் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. சரி ப்ரோ. சரிங்க ப்ரோ. என்ன மண்ட குழம்பு. தேங்க்யூ. ஓகே ஓகே. ஈஸி தான் ப்ரோ. படிச்சுக்கலாம். ஓகேங்க ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல அந்த ரீசனிங் வருதா எல்லாம் சேர்ந்து வர்றதுனால கொஞ்சம் டஃப்பா இருக்கும் இது. இல்லைங்க ப்ரோ ஈஸி. அது புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். அதுதான் இந்த ஷார்ட்கட்ல நிறைய பண்ண முடியும்னு தெரியல. அப்படிதானே? இதுல நிறைய ஷார்ட்கட் வச்சிருக்காங்கல்ல அதே மாதிரி வச்சிருக்கேன். அதான் ப்ரோ நான் வேணா உங்களுக்கு எழுதி வேணா அனுப்புறேன் ப்ரோ. அது என்னன்னு. ஓகே ப்ரோ. இந்த மேக்ஸ் ஒன்னு பாருங்க ப்ரோ. சொன்ன மேக்ஸ் அது பாத்துக்கலாம் ப்ரோ. எனக்கும் ரீகால் பண்ண மாதிரி ஆயிடும். நான் உங்களுக்கு எதுனாலும் சொல்லுங்க பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. கண்டிப்பாங்க ப்ரோ. உங்க நம்பர் சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் ப்ரோ. பண்ணிடுவீங்களா? 9585 நான் உங்களுக்கு கால் பண்றேன். 85 நோட் பண்ணிக்கீங்க. 958539 6057. ஓகே ப்ரோ. நான் காயின் போட்டு விடுறேன் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ஓகே. தேங்க்யூ. சரி தேங்க்யூ.